உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளான ஏப்ரல் 14ஆம் தேதி நாடு முழுவதும் சமத்துவ நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்நிலையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருமயிலாடி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருமயிலாடி தேவ காளிதாஸ் ஏற்பாட்டில் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஸ்டாலின் தலைமையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு, பேனா, இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் திமுக இளைஞர் அணி ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார், ஊராட்சி மன்ற தலைவர் கனகராஜ், ஆசிரியர்கள் ஞான புகழேந்தி, ஐசக் ஞானராஜ் மற்றும் விசிக கீழமாத்தூர் கண்ணன், பீம பார்த்திபன், எருக்கூர் ராகுல் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களை ஆதரித்து கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆயங்குடி கிராமத்தில் தொழுகையை முடித்து வந்த இஸ்லாமியர்களிடம் திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் அமீரக காங்கிரஸ் தலைவர் அப்துல் மாலிக், ஒன்றிய பெருந்தலைவர் நிசார் அஹ்மத், அபுபக்கர், முகமது ஆசிப், உசேன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நாகராஜன், அருள், விசிக சார்பில் மண்டல துணை செயலாளர் மோவூர் மதி, ரவீந்திரன், சிவராஜா, விஜய், விக்னேஷ், சுரேஷ் பாபு, மகாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,